ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா லட்டு பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு ரவை எடுத்திருக்கேன், 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன், அதே அளவு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முந்திரி, தேங்காய் அதே 1 கப்பு, நெய் எடுத்திருக்கேன். நெய் இவ்வளோ தேவைப்படாது, தேவைக்கு எடுத்துக்கலாம். தண்ணி, சர்க்கரை பாகுக்கு தண்ணி, அவ்வளோதான். குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வாங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி உடைச்சிருந்தா லட்டில் ஒரு வாய் கடிக்கும் போது ஒரு பீஸ் வரும். அதனால் நல்லா இப்படி உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு முழுசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். முந்திரியை போட்டு முதல்ல வறுத்துப்போம். பாருங்கள், முந்திரி ஒரு ஹாஃப் இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த 1 கப் ரவையை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கருக விடாமல் ஒன்று போல் கமகமன்னு மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குவோம். கலர் மாறிடாமல் அட் த சேம் டைம் நல்லா வறுபட்டு கமகமன் மணம் வர வரைக்கும் வறுப்போம். அதே கடாயில் தேங்காய் போடும்போது முதல்ல சும்மா வதக்கிப்போம். பிறகு நெய் ஊற்றிடலாம். ஏன்னா அதில் தேங்காய் பால் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் இதாகட்டும், அதுக்கப்புறம் நெய் ஊற்றலாம். முதல்ல நெய் ஊற்றிட்டிங்கன்னா 2 சேர்ந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்குவோம், பிறகு நெய் ஊற்றலாம். பாருங்கள், கொஞ்சம் உதிரியான மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், விட்டு வதக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா நல்லா தேங்காய் நெய்யில் வதக்கியாச்சு. போதும், இதோட போதும். இதையும் அந்த பிளேட்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் 1 கப் சுகரை போட்டு அது நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி நல்லா கரையட்டும். முதல்ல கரைஞ்சி ரொம்ப பெருசாக பாகெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை, நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக அப்படி பிசுக்கு வரும்ல, பிசுன்னு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கரையட்டும், சுகர் நல்லா கரையட்டும். பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பிசுன்னு இருக்கான், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த கடாயில் சும்மா இப்போ நம்ம ரவையும் தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கலந்துக்குவோம். நல்லா கலந்துட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து உருண்டை பிடிப்போம். இப்படியே எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். பாருங்கள், குழந்தைங்க ஸ்கூல் போனாங்கன்னா போயிட்டு ரிட்டன் ஈவினிங் வரும்போது ரெடியாக நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் குக்கிங் முடிச்சுட்டு வித்தின் 10 மினிட்ஸ் இது ரெடி ஆயிரும். நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்ச உடனே ரெடி பண்ணக்கூடிய ஈஸி ஸ்வீட் இது. குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம்தான், ஈஸியாக பண்ணிடலாம். லட்டு பூராவும் பாருங்களேன், கேஷ்யூ இருக்கிற மாதிரியே இருக்கும். முந்திரியை நம்ம நல்லா உடச்சி போட்டதுனால எல்லா இடத்துலையும் முந்திரி இருக்குது. பாருங்கள், 14 லட்டு வந்திருக்கு. ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.